கந்தளாய் பிரதேச சபைக்குட்பட்ட பேராறு அணைக்கட்டு பகுதியில் இன்று புதன்கிழமை அதிகாலை கிராமத்திற்குள் புகுந்த காட்டு யானையொன்று வீடுகளுக்கும் பொது இடங்களுக்கும் பாரிய சேதங்களை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் பல லட்சம் ரூபாய் பெறுமதியான உடைமைகள் சேதமடைந்துள்ளதாக அப்பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர். அதிகாலையில் பேராறு அணைக்கட்டு பகுதியில் உள்ள வீடொன்றிற்குள் புகுந்த யானை பல லட்சம் பெறுமதியான பொருட்களை சேதப்படுத்தியுள்ளது. குறித்த இடத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த முச்சக்கர வண்டியை சுமார் 10 மீட்டர் தூரம் இழுத்து சென்று அடித்து நொறுக்கியுள்ளது. தடுப்பு சுவர்கள், வீட்டு கேட் மற்றும் தென்னை, வாழை, மாமரம் உள்ளிட்ட விவசாய நிலங்களுக்கும் யானை சேதம் ஏற்படுத்தியுள்ளது. அத்துடன் அணைக்கட் பேராறு சிறுவர் பூங்காவின் தடுப்பு வெளிகளையும் யானை அடித்து சேதப்படுத்தியுள்ளதாக மக்கள் தெரிவிக்கின்றனர். பேராறு பகுதியிலிருந்து வனவிலங்கு காரியாலயம் சுமார் 1 கிலோமீட்டர் தூரத்தில் மட்டுமே அமைந்திருந்த போதிலும் சம்பவ இடத்திற்கு வந்து பார்வையிட அதிகாரிகள் தவறவிட்டதாக இந்த சம்பவத்தினால் பெரிதும் பாதிக்கப்பட்ட மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். யானைகளின் அச்சுறுத்தலை கட்டுப்படுத்தவும் சேதங்களை மதிப்பிடவும் வனவிலங்கு திணைக்களம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கந்தளாய் பேராறு அணைக்கட்டு பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஏஎம் சல்மி 9C3 ஜெமினி மாவட்டத்தில் வசிக்கிறேன். கணிக்கட் இரவு 3 மணி போல் யானை வந்து 3:30 மணி போல் யானை வந்து இந்த மதலெல்லாம் உடைச்சி ஆட்டாவெல்லாம் உடைச்சி அவடத்தில் இந்த ஆட்டாவெல்லாம் இழுத்து எரிஞ்சு உடைச்சி அவடத்தில் இந்த கேட்டெல்லாம் உடைச்சி எல்லாம் செஞ்சுட்டு இந்த ஆட்டை தான் நான் ஓடி செய்கிறது. எனக்கு இயல்பான உதவி அரசாங்கத்தில் செஞ்சுட்டான். பொறுமையான சேதப்படுத்திருக்கேன். மதல் உடைக்கிறதுக்கு அங்கே வளவுக்குள்ள உள்ள சாமான், இந்த மரம், இது ஆட்டா, அந்த முன்னுக்கு இங்கே கேட்டு எல்லாம் உடைச்சி இருந்துருக்கு. ஆட்டா அவடத்துல இருந்த ஆட்டா தான் இழுத்து எடுத்துது. அந்த அவடத்துல உடஞ்சிருக்கு எல்லாம். அடுத்த ஆட்டா இழுத்து இருந்துச்சுன்னா இது மதலை சேர்த்து அடிச்சிருக்கு. எவ்வளோ பொறுமையான செலவு வந்தது? ஃபுல்லாக நஷ்டஈடு ஆட்டா ஃபுல்லாக செஞ்சுருந்தா பெரிய உதவி. நான் சுஷான், நம்பர் 9K1 மாதத்தில் வைக்கிறேன். இங்கே ஒரு 3:30 மணி போல் யானை ஒன்று வந்திருக்குது. யானை வந்து இங்கே இந்த மதுரை ஃபுல்லாக உடச்சிட்டு அப்படியே உள்ளே போயிட்டு அந்த தகரத்தை பிச்சுட்டு அவங்கள அந்த வேன் வாகனம் அவடத்தை மற்ற மக்கள் தகரத்தை இந்த தென்னங்கள்லாம் உடைச்சி அழிச்சிட்டு அப்படியே இங்கெல்லாம் வந்து இந்த அப்போ தான் இவர் இந்த வீட்டை போய் ஹோல்ட் பண்ணார். யானும் வந்திருக்குமாமா உள்ளே வெளியே வராதிங்கன்னு சொல்லி. அப்போ லைட்டு போட்டது இங்கெல்லாம் வந்து அவர் வந்து வெட்டி பார்த்து சரி அவரை திறத்தி கொண்டு போய் அவர் உள்ளே ஓடிட்டார். ஓடும்போது அவரை திருவியில் அங்கே அவடத்தில் இருந்த திருவியில் அப்படியே இழுத்து கொண்டு போட்டு இப்போ அடித்து நாசமாகிட்டு போயிருக்கு. அப்படியோ அந்த முன்னூட்டில் உள்ள தகரம் அந்த மற்றமூட்டில் உள்ள கேட்லாம் உடச்சிட்டு தான் போயிருக்குது. இது வந்திருக்குது சில்ட்ரன் பார்க்கில் தான் வந்து அவடத்தையும் பெரிய ஒரு இந்த அழிவு ஏற்படுத்த வந்து சில்ட்ரன் பார்க் ஒரு பக்கத்தை உடச்சிட்டு மற்ற பக்கத்தை உடச்சிட்டு போயிருக்கு போல். இது டவுன்லேருந்து ஒரு 500 மீட்டர் தூரம் இல்லை. இப்போ டவுன் ஏரியாவுக்குள்ளே வந்து இப்படி ஒரு யானை வந்து அழிக்கிறன்றது சாதாரண விஷயம் உண்டு இல்லை. அது வனஜீவியால் பார்க்கப்பட்ட விஷயம் உண்டு. வனஜீவி ஆக்கள் இந்த பக்கம் வந்ததில் பார்த்ததில் இது முதலாசரம் இந்த இப்படி யானை ஒன்று வந்தது. அப்போ வனஜீவி காரியாலயத்துக்கும் இங்கேருந்து 1 கிலோமீட்டர் தூரமும் இல்லை. அப்போ அவ்வளோ இருக்கிற இடத்துல வந்து ஒரு நாசம் ஏற்படுத்துன்னு சொன்னால் சேதத்தை ஏற்படுத்துன்னு சொன்னால் அதுக்கு வனஜீவியால் ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்யணும். இந்த பையர் இவர் தான் இந்த திருவியில் தான் அவர் வாழ்க்கையே போகுது. அவரை திருவியில் அப்படியே இழுத்து வந்து இந்த பெரிய சேதத்தை ஏற்படுத்திட்டு போய்க்கு அதுக்குரிய ஏதாவது வண்டியை கொடுக்கணும் அவருக்கு அரசாங்கத்தில் இருக்குது. இதை கேட்டுக்கொள்கிறேன். நாங்கள் ஒரு 3:50 மணி அளவில் ஒரு தகர சத்தம் கேட்டு எங்களுக்கு இந்த தகர சத்தம் கேட்டு அப்போ நாங்கள் இந்த சத்தம் கேட்க நாங்கள் பார்த்தோம். அப்போ சில 3:55 நாங்கள் வெளியே வந்து பார்க்குறோம். சகலம் உடஞ்சிருக்கு. அப்புறம் அங்கே சத்தம் கேட்குது, இந்த மரத்தை உச்சிப்படி சத்தம் கேட்குது எங்களை திசான வீட்டில். அப்போ சொன்னாங்க அங்கே போயிருக்கு யானை போயிருக்கு, யானை இருக்குன்னு சொல்லி. அப்போ அந்த யானை நாங்கள் என்ன சொன்னோம் வரும்னு சொல்லி பயத்தில் நாங்கள் இங்கே கேட்ட தொடர்ந்து பார்த்து கொண்டு இருக்கோம். நாங்கள் இங்கே யானை இங்கே வருவதா போகுதான்னு சொல்லி அந்த டைமில் தான் எங்களுக்கு அங்கே கோல் வருவது யானை இறக்கி வரப்போகுன்னு சொல்லி. அதே டைமில் இங்கே ஒரு வாலிபர் ஒரு ஆள் இங்கே போனால் அந்த கள்ளம் திருடம் வந்தேன்னு சொல்லி
அவர் போயிட்டு திறத்தி